இனி அடுத்ததாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கையின் பிடியில் உள்ள தமிழக மீனவர்கள் 116 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். மீனவர்களின் படகுகளையும் விடுவிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம். பெண் மருத்துவர் படுகொலைக்கு பொறுப்பேற்று மம்தா பானர்ஜி பதவி விலக கோரி கொல்கத்தாவில் மாணவர்கள் போராட்டம். காவலர்களின் தடுப்புகளை தூக்கி எறிந்து முன்னேறியதால் தடியடி. மேற்கு வங்க தலைமை செயலகம் நோக்கி முன்னேறிய மாணவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு. தண்ணீரை பீச்சி அடித்தும் விரட்டிய காவலர்கள். சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க இன்று அமெரிக்கா புறப்படுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கட்சி ஆட்சி பொறுப்பை தோள்களில் சுமந்தபடி பயணிக்க உள்ளதாக அறிக்கை. தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் சென்னை நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆஜர். 70 வயதானதை கருத்தில் கொண்டு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரிக்கை. அண்ணாமலையை கடுமையாக சாடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்க தகுதியில்லை என்று காட்டம். உங்களுடைய நிலைமையே ஒரு விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி எத்தனை நாள் தெரியுமா? அதனுடைய வாழ்க்கையே 7 நாள். விட்டில் பூச்சி ஒரு முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மின்மினி பூச்சி. இந்த அளவுக்கு தான் அண்ணாமலையினுடைய அந்த ஒரு அரசியல் நிலைமை இருக்கு. இபிஎஸ் மீதான விமர்சனத்தை வாபஸ் பெற மாட்டேன் என்று ஜெயக்குமாருக்கு அண்ணாமலை பதிலடி. அதிமுகவில் 70 வயதிலும் தலைக்கு டை அடித்துக் கொண்டு இளைஞர்கள் என்று சொல்கிறார்கள் என்றும் விமர்சனம். தலைவர் பதவி என்பது வெங்காயம் மாதிரி, உரித்தால் ஒண்ணுமே இருக்காது. லண்டன் பயணத்தை முடித்துக் கொண்டு பாஜக தலைவராகத்தான் வருவீர்களா என்ற கேள்விக்கு அண்ணாமலை பதில். பதவி இருக்கு போலாம், ஏற்கனவே சொல்லிட்டேன். வெங்காய பதவி, வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா உள்ள ஒன்று இருக்காது. அது மாதிரி தான் தலைவர் பதவி. உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்று இருக்காது. ஒரு சேர் இருக்கும், ஒரு டேபிள் இருக்கும், ஒரு டேபிள் வெயிட் இருக்கும், ஒரு பென் இருக்கும். அதை நீங்கள் பிரமாதமாக கூட பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நான் பார்க்கலீங்கன்னா. எடப்பாடி பழனிசாமியை தரக்குறைவாக பேசியதாக அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம். ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலையை கண்டிக்கிறோம். உருவ பொம்மையை எரித்து முழக்கமிட்டும் ஆர்ப்பாட்டம். பேசாதே 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 அவதூறாக பேசாதே அவதூறாக பேசாதே. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். மலையாள நடிகர் முகேஷ் மீது மேலும் ஒரு பாலியல் புகார். நடிகையின் தாயிடம் தவறாக நடந்து கொண்டதாக சக நடிகை குற்றச்சாட்டு. மலையாள நடிகர்கள் மீதான பாலியல் புகார்கள் குறித்து கேள்வி கேட்ட செய்தியாளர்களிடம் கோபப்பட்ட மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி ஊடகங்களுக்கு நல்ல தீனி கிடைத்து விட்டதாகவும் அதை வைத்து பணம் சம்பாதிப்பதாகவும் விமர்சனம் செய்ததால் செய்தியாளர்கள் அதிர்ச்சி. மலையாள நடிகர் சங்கத்தின் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார் மோகன்லால். அம்மா சங்கத்தின் நிர்வாக குழு முழுவதுமாக கலைக்கப்படுவதாகவும் அறிவிப்பு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சந்திரசேகர ராவ் மகள் கவிதாவுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ நேர்மையாக விசாரிக்கிறதா என்றும் நீதிபதிகள் கேள்வி. புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் நிறுத்தி வைக்கப்பட்ட 573 கோடி ரூபாயை பெற மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வாய்க்காலுக்குள் இறங்கி கழுத்தளவு தண்ணீரில் ஆய்வு செய்த திமுக எம்எல்ஏ பழனியாண்டி.
விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று ஆய்வு செய்த எம்எல்ஏ தூர்வாரக்கூடிய பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னத்தை கொடியில் பயன்படுத்துவதாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மீது புகார். கொடியிலிருந்து யானை உருவத்தை அகற்ற வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரியிடம் பகுஜன் சமாஜ் சார்பில் மனு. சென்னையில் விற்பனை செய்ய கண்டெய்னர் லாரியில் கடத்தப்பட்ட 10 டன் குட்கா பறிமுதல். டன் கணக்கில் கடத்தியது யார் என்று காவல்துறை விசாரணை. மதுரை, பெங்களூரு, நாகர்கோவில், சென்னை வந்தே பாரத் ரயில் சேவை சில நாட்களில் தொடங்கப்பட வாய்ப்பு. பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே 26,000 ரூபாய்க்கான கள்ள நோட்டுகள் பறிமுதல். ஜெராக்ஸ் மெஷின் உடன் சிக்கிய 9 பேரை பிடித்து விசாரணை. சென்னை குறுக்குப்பேட்டையில் 60 வயது முதியவரை முட்டித் தள்ளிய மாடு. கால் மற்றும் இடுப்பு எலும்பு முறிந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பங்கேற்கக்கூடிய இந்திய மகளிர் அணி அறிவிப்பு. கேப்டன் ஹர்மன் பிரீத் தலைமையிலான அணியில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஹேமலதாவிற்கு வாய்ப்பு. நடிகை நமிதாவிடம் இந்து மதத்தை பற்றி கேள்வி கேட்கவில்லை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தரப்பு மீண்டும் விளக்கம். அரசியலில் 3 ஆண்டுகள் மட்டுமே அனுபவம் வாய்ந்த அண்ணாமலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்க என்ன தகுதி உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் வாக்காளர்களில் 40 விழுக்காட்டினர் தன்னுடைய வயதை ஒத்தவர்கள்தான் என்று அண்ணாமலை பதிலளித்துள்ளார். அண்ணாமலையுடைய தகுதி என்ன? ஒரு 3 வருஷம் தான் அரசியல். பொதுச் செயலாளருடைய தகுதி என்ன? ஒரு கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், அதன் பிறகு பல்வேறு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், ஒரு முதலமைச்சர். ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு கொடி கட்டிய காரில், அரசு காரில் ஒரு முதலமைச்சராக வர முடியும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் முடியும். அப்படி உங்களுடைய நிலைமையே அண்ணாமலை, நான் பண்பாடோட பேசுறேன், அண்ணாமலை மாதிரி தரத்தாழ்ந்து பேசல. உங்களுடைய நிலைமையே ஒரு விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி எத்தனை நாள் தெரியுமா? அதனுடைய வாழ்க்கையே 7 நாள். விட்டில் பூச்சி ஒரு முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மின்மினி பூச்சி. இந்த அளவுக்கு தான் அண்ணாமலையினுடைய அந்த ஒரு அரசியல் நிலைமை இருக்கு. ஆமாங்க ஐயா, ஒத்துக்கிறேங்க ஐயா. 3 ஆண்டு தான் இருக்கு. அவர் சொன்னது அண்ணன் நியாயமா தான் சொல்லியிருக்காரு, எந்த தப்பு இல்லை. ஒரு 100 மீட்டர் ரேஸ்ல அண்ணன் ஜெயக்குமாரன் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு 75 வயசு ஆயிருச்சு, 50 வயசு அனுபவம் இருக்கு, ஒலிம்பிக்ஸ்ல அனுப்புங்கன்னு சொல்லுவாரா? 100 மீட்டர் ரேஸ்ல யாரு ஓடணுமோ அவங்க தானே 100 மீட்டர் ரேஸ்ல ஓடணும். 3 ஆண்டு அனுபவம் இருக்கிறவங்க தான் 100 மீட்டர் ரேஸ்ல ஓடணும். ஜெயக்குமார் அண்ணன் வாதம் எப்படி இருக்குன்னா, அரசியல்ல வயசாயிருச்சுங்கிறதுக்காக ஒலிம்பிக்ஸ் அனுப்ப முடியுமா? இன்னைக்கு தமிழகத்துல இளைஞர்களுடைய குரல் 40%. 40% வாக்காளர்கள் என்னுடைய வயசுல கீழே இருக்கிறாங்க. அவங்க வயசுல 20% வாக்காளர்கள் கூட இல்ல. சிந்தனை மாறிடுச்சு. இன்னைக்கு இளைஞன் அரசியலை வேற மாதிரி பாக்குறான். 3 ஆண்டுக்கு முன்னாடி 10 ஆண்டு நான் காவல்துறையில இருந்து அதையே பார்க்க மறுக்கிறீங்க. 10 ஆண்டு காவல்துறையில எத்தனை அரசியல்வாதிகளை குப்பை கொட்டி இருப்பேன், எத்தனை பேர்த்து அரசியல்வாதியை டீப்பா பார்த்திருப்பேன், அதையே மறுக்கிறீங்க. அதற்கு முன்பு இன்ஜினியரிங் 4 ஆண்டு படிச்சிருக்கேன், அதுவும் மக்களோட இருந்ததுதான், அதையே மறுக்கிறீங்க. லக்னோல 2 ஆண்டுகள் MBA படிச்சிருக்கேன், அதையே வேண்டாங்கிறீங்க. 10 ஆண்டுகள் கிராமத்துல மம்முட்டி பிடிச்சி தண்ணி பாய்ச்சிருக்கேன், பால் கறந்திருக்கேன், சாணி எடுத்திருக்கேன், விடிய விடிய அப்பாவோட தோட்டத்துல போய் தண்ணி கட்டியிருக்கேன், அதையே மறுக்கிறீங்க. அதுவும் அனுபவம் தானே. 10-15 ஆண்டுகள் விவசாயியாக இருந்திருக்கின்றேன், மாணவனாக இருந்திருக்கின்றேன், காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன். இவ்வளவு செஞ்சிருக்கு. இதெல்லாம் அனுபவம் இல்ல. அரசியல்லாம் கிளை தலைவரா ஒரு வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு கும்பிடு போட்டுக்கிட்டு அப்படியே எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்தா தான் அரசியல்வாதியா?